நான் டிஸ்கவரி சேனல்ல இருந்து வனத்தம்மா பேசுறேன். கேமராக்காரங்க சிரிச்சாக்கா அது நல்லா இருக்குமா? முதல்ல எங்கடா புடி துணியவே காணா, நிலமரத்துக்கு போயிட்டு இருற புடி துணி எடுத்துக்கிறேன். முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்து இப்படி வச்சுக்கிறேன் அடுப்புல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, எண்ணெய் ஊத. எண்ணெயெல்லாம் இப்போ ஊற்றக்கூடாது. ஊறுகாக்கா? ஆமாம், மாங்காய் ஊறுகாய். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெந்தயம், அதையும் இந்த கடவாயிட்ட போடணும். வீடியோ எடுக்கிறான். அதையும் இந்த கடவாயிட்ட போட்டு நன்கு செவக்க அப்படியே கருக விடாம வறுக்கணும். தீய மெதுவா எரிக்கணும். எரிச்சு வறுத்துக்கிட்டே இருக்கணும். அதை ஒரு சின்ன பாத்திரத்தில் நல்லா இப்படி பொரிய கருக விடாம வறுக்கணும். ரொம்ப கருகுனுச்சுன்னா கசக்கும். ரொம்ப கருக விடாம அரை பச்சை இறக்குனா ஊறுகாய் கசக்கும். அதனால இப்படி வறுத்துறணும். பொரிய விட்டு வறுத்து நல்லா பொரிஞ்சிருச்சு ஊறுகாவா? ஆமாம், அது கடுகும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் கூட கொஞ்சம் கறியிருச்சு. இதை இப்படி லேசாக அப்படி நல்லா ஆற விடணும். ஆற விட்டதுக்கப்புறம் கறி வெஞ்சனது மிச்சம் இருந்துச்சுன்னா அடுப்பில் தூக்கி அதை காய போட வேண்டியது. அப்போதைக்கு அது வாட்டுக்கு சுட்டுக்கிட்டே கிடக்கும். அப்புறம் என்ன செய்யணும், அரைக்கணும். இந்த ஏற்கனவே அறுத்து வச்சுருக்கோம்ல அது மாங்காய், அதை உப்பு இருக்கான்னு பார்க்கணும். உப்பு இருக்கு. அதில் வரமிளகாய் தூளை தேவையான அளவு, தேவையான அளவு போட்டுக்கிறேன்னு. தேவையான அளவு வரமிளகாய் தூள். பூராத்தையுமே கொட்டுறதுனால ஒன்றும் இல்லை. குண்டு எரிஞ்சு இது பண்ணாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டுக்கிறேன்னு. அதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன்னு. இப்படி நல்லா கிளறி விட்டுக்கிறேன்னு. கிளறி விட்ட பிற்பாடு பெருங்காய பொடி கொஞ்சோண்டு போட்டு எங்கிட்ட இருக்கு வாசப்படி தேவையான அளவு பெருங்காய பொடி போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வாங்க உட்காருங்க. அப்போ இந்த ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த வெந்தயமும் அந்த கடுகும், அதை எந்திரிச்சு போய் அம்மியில், ஆமாம், வேட்டி எடுக்கிற